முதல் வகுப்பு ரயில் பயணிகளிடம் நூதன முறையில் ஜிபே மோசடியில் ஈடுபட்ட ஆந்திர மாநில இளைஞரை எழும்பூர் ரயில்வே போலீசார் கைது செய்தனர். பெருநகரம் முதல் கிராமங்கள் வரை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பெருகிவிட்டது. அதை மையமாக வைத்து விதவிதமான மோசடிகளும் அவ்வப்போது தலைதூக்கி வருகின்றன. அந்த வகையில் தற்போது ஓடும் ரயிலில் முதல் வகுப்பு பயணிகளை குறிவைத்து நூதன முறையில் ஜிபே மூலம் பணம் அனுப்புவதாக கூறி கைவரிசை காட்டிய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை மாலை சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய விரைவு ரயில் அதற்கான நடைமேடையிலிருந்து புறப்பட தயாராக இருந்தது. அப்போது முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் அவசரமாக ஒரு இளைஞர் ஏறினார். அவர் டிப்டாப்பாக உடையணிந்து காணப்பட்டார். முதல் வகுப்பு பெட்டியில் முன்பதிவு செய்த இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பயணியை அணுகினார். நானும் இதே பெட்டியில்தான் பயணிக்கிறேன். ஆர்டர் செய்த உணவுக்கு 1000 ரூபாய் தர வேண்டும். அதற்கான பணத்தை ரொக்கமாக கொடுத்தால் உடனடியாக கூகுள் பே மூலம் உங்களுக்கு திருப்பி தருவதாக கூறியுள்ளார். அதன்படி அந்த பயணி 1000 ரூபாயை கொடுத்த ஒரு சில நிமிடத்தில் அங்கிருந்து நழுவினார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்ப வரவில்லை. தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஸ்ரீதர் என்ற அந்த பயணி ரயில்வே உதவி எண்ணான 139 புகார் அளித்தார். இதையடுத்து ராமேஸ்வரம் ரயிலில் பண மோசடி செய்த நபர் யார் என அறிய அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தது. வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவர் குளிர்சாதன பெட்டியில் ஏறுவதும் அதேபோல் மற்றொரு வழியில் இறங்கி பக்கத்து நடைமேடையில் நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறி செல்வதும் தெரிய வந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபரின் புகைப்படத்தை புகார்தாரருக்கு அனுப்பிய போது இதே நபர்தான் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியவர் என RPF போலீசார் உறுதிப்படுத்தினர். பின்னர் அது குறித்த தகவலை எழும்பூர் ரயில்வே போலீசுக்கு பகிர்ந்து உஷார்படுத்தினர். உடல் உழைப்பு இல்லாமல் ஏமாற்றி பிழைப்பதையே வேலையாக கொண்ட அந்த நபர் ருசி கண்ட பூனையாய் நேற்று எழும்பூர் ரயில் நிலையம் மீண்டும் வந்தார். அவரை போலீசார் சரியாக அடையாளம் கண்டு வளைத்து பிடித்து விசாரித்தனர். அப்போது ஆந்திர மாநிலம் திருப்பதியைச் சேர்ந்த 28 வயது விஷ்ணு என தெரிய வந்தது. BCom வரை பட்டப்படிப்பை முடித்திருக்கும் விஷ்ணு திருப்பதியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் போது பல லட்சம் ரூபாயை நண்பருடன் சேர்ந்து கையாடல் செய்துள்ளார். அதன் பின் உணவு டெலிவரி நிறுவனத்திலும் வேலை பார்த்த விஷ்ணு தனது பேச்சு திறமையால் சம்பாதிக்கலாம் என கருதி ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் செய்யும் பயணிகளை குறிவைத்து நூதன முறையில் ஜிபே மோசடி செய்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஓடும் ரயிலில் மயக்க பிஸ்கட், குளிர்பானம் மற்றும் உணவுப் பொருட்கள் கொடுத்து நகை, பணம் பறித்து செல்லும் சம்பவங்கள் நடைபெறுவது உண்டு. இப்போது ஜிபே மூலம் பணம் அனுப்புவதாக கூறி மோசடி செய்வதால் முன்பின் அறிமுகம் இல்லாத ரயில் பயணிகளை நம்பி பணம் மற்றும் பொருட்களை கொடுத்து ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை காவல்துறையினர் அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.